அடுத்த வசனம் சொல்லுதோ எப்படி நாங்கள் அல்லாவை பார்க்கணும் ஏண்டா இது பாருங்க அல்லாஹ் என்ன தருவான் இது பாருங்க இந்த ஆயத்தை அழகாக சொல்லு. ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிபவர்களின் பாவங்களை நிச்சயமாக நாம் போக்கிடுவோம். இந்த பாவங்களை அல்லாஹ் பரிகாரம் காணுவான். நனு கஃபிரன் அன்ஹும் செய்யாத்தி சரியா? அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா ஒன்று இறை நம்பிக்கை, திரும்ப அதற்கேற்ப நற்செயல். இந்த ரெண்டு மீந்தா மனுஷனால் நன்மையை மட்டும் செய்யலாம், அங்கிஞ்சி பாவங்களும் வரும். அதெல்லாம் எல்லாம் அப்படியே நீக்கிடுவான். அதை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். இது ஒரு விளைவு. ரெண்டு கூலி தருவான். எப்படின்னா நீங்கள் செஞ்ச செயல்களுக்கு ஆகச்சிறந்த கூலி அல்லாஹ் தருவான் என்று மேலே சொன்ன சிக்கலிக்கு தானே. யாரெல்லாம் நாங்கள் இவ்வளவெல்லாம் செய்கிறோம் ஒன்றும் தரலேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு பதில் இதுதான். இந்த பதில் என்ன சொல்லுதுண்டா, மனிதர்கள் செய்த குற்ற செயல்களுக்கு தண்டிக்க வேணுமே, நான் தண்டிக்க மாட்டேன். நீங்கள் ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செஞ்சிட்டா தண்டனை இல்லை, முதலாவது கூலி. ரெண்டாவது கூலி, நீங்கள் செஞ்ச செயல்களுக்கு ஆக உயர்ந்த கூலியை தருவேன். எங்கே தருவேன்? மறுமையில். உலகத்தில் கிடைக்கும் கிடைக்காம போகும். இந்த அல்லாஹ்வுடைய உலக ஒழுங்கு இந்த பௌதீக விதிகளுக்கு ஏற்பதான் ஓடும், அதை மீறி ஓடாது. எனவே உலகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காம போகும், கிடைக்கவும் மேலும் கிடைக்காம போகும் உலகத்தை பொறுத்தவரை. ஏண்டா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஒரு நாளுமே சொர்க்கம் நரகம் மாதிரி வைக்கலை. இந்த உலகத்தில் துன்பங்கள் கஷ்டங்கள் போட்டி பொறாமை இதெல்லாம் சேர்ந்து தான் உலகம் ஓடும். ஓடுற நேரத்தில் செஞ்ச அந்த செயல்களுக்கு நல்ல கூலி கிடைக்கும், மோசமான கூலி கிடைக்கும், எல்லாமே வரும். ஆனால் மறுமையில் அப்படி இல்லை. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான், உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் இருந்தால், ஈமானும் நல்ல செயல்களும் இருந்தால் அல்லாஹ் தஆலா செஞ்ச பாவங்களை முதலாவது அதுக்கு எந்த விதமான தண்டனையும் தரமாட்டான். செஞ்ச நன்மைகளுக்கு ஆக உயர்ந்த கூலியை தரும். அப்போ இந்த இன்னல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு மனிதர்களோட தேவை ஒன்றுமே கிடையாது. நீங்கள் செய்கிறது உங்களுக்கு இந்த கருத்தே தான், நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தான் என்றதில் கருத்து இதுதான். இங்கே சொன்னது தான் அது கருத்து. அல்லாஹ்வுக்கு ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறதில்ல. ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா விதமான கூலியும் தருவான். ஆனால் நீங்கள் இதை உலகம் என்ற சின்ன வட்டத்துக்குள்ளாலேருந்து எதிர்பார்க்கக்கூடாது. அங்கே தான் நாங்கள்